வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு இந்த ஒரு ஆலயத்தை நான் இன்ட்ரடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அருள்மிகு ஸ்ரீ சமயபுர மாரியம்மன் ஆலயம், பிளாக்கங் ஆசியா பிளைவுட், சுங்கைப் தனிக்கிடா. முன்பு மலேசியன் பிளைவுட் சொல்கிற ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனிக்கு பின்னாடி தான் அந்த ஆலயம் இருக்குது. ஊர் மக்கள்லாம் சுருக்கமாக பிளைவுட் மாரியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிளைவுட் கம்பெனி எரிஞ்சு போன பிறகு ஐபிடி பக்கத்தில் கட்டப்படுது. இப்போது ஐபிடி மாரியம்மன் கோயில் என்று அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்துக்கு 6 தடவை என்னை வர வச்சு 7வது தடவை தான் மண்ணியை கொடுத்தாங்க. 3 தடவை கோயில் வாசல் வரைக்கும் வர வச்சாங்க. 3 தடவை பிளான் போட்டு அந்த கோவிலுக்கு வர விடாமல் வேற ரூட்டில் என்னை சுற்ற வச்சு ஆலயத்தோட மண்ணில் எடுக்க சொன்னாங்க. இங்கே தலை சிறந்த பல தெய்வ வழிபாடுகள் இருக்குது. அம்பாளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. குறிப்பாக பூவாடக்காரியோட இங்கே வழிபாடும் இருக்குது. நீங்கள் குலசாமி தேடிக்கிட்டு இருக்கீங்களா? இதோ உங்கள் குலசாமி உங்கள் கண்ணு முன்னுக்கே வைக்கிறேன். கண்டிப்பாக பூஜைகளை நடத்தலாம். இங்கே ஆலயங்கள் உங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கு. தற்பொழுது அம்பாலோட ஆலயம் கெசட் பண்ணப்படுது. ஆனால் சுற்றி இருக்கிற ஏரியாவில் பெரிய பெரிய கொண்டோமினியம் உருவாசி இந்த அம்பாள் அவங்களோட மண்ணை தம்பாட் பண்ணி மேலே ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த கோவில் நிர்வாகம். ஆகையால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காணிக்கையும் செலுத்தலாம், அல்லது உங்களது வற்றாத ஆதரவும் செலுத்தலாம். இந்த வேளையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 136வது ஆலயம் ஸ்ரீ பால விநாயகர் ஆலயம், தாமான்கலாடி, சுங்கைப் தனிக்கிடா. இந்த ஸ்ரீ பால விநாயகரோட ஆலயத்தை இதுக்கு முன்பு நம்ம வீடியோ தனியாக கெசட் பண்ணியிருந்தோம். இந்த ஆலயத்துக்கு ஒரு நன்கொடை தேவைப்படுது. அதே நேரத்தில் ஆலயம் திருப்பணியில் இருக்குது, கட்டி முடிக்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. இது வரைக்கும் உதவி செஞ்ச எல்லா நபர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே போன்ற இன்னும் கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்தை மூலியமாக கட்டி பிடிச்சலாம். ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த ஆலயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கம்பவுண்ட் ஒன்று இருக்குது. அதில் தடிக்கா நடத்தலாம், டியூஷன் நடத்தலாம், கராத்தே கிளாஸ் நடத்தலாம், சமய வகுப்பு நடத்தலாம். இந்த வகுப்புலாம் எடுத்து நடத்தினா இந்த கோயிலுக்கு ஒரு சின்னதாக வருமானம் நடக்கும். ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு உண்டான உதவிகளை நீங்கள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்திரா துரோணாச்சாரியார். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட் உங்களுடன்.